Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்ஸோடைய பார்ட் 2 வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம டாப் 10 கொஷின்ஸ் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எந்த சாப்டர்ஸ்ல இருந்து என்னென்ன டாபிக்ல இருந்து நீங்க கொஷின் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கை. தட் மீன்ஸ் அந்த ஃபங்கைல வரக்கூடிய 4 கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபைகோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்டிஸ் அதுல இருந்தும் பிளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா கிங்டம் இருக்கு இல்லையா? அதுல 5 கிளாஸஸ் இருக்கு. ஸோ கிரைசோஃபைட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து டைனோஃபிளஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைமோல்ஸ் அண்ட் புரோட்டோசோவான்ஸ். இதுல இருந்து தான் மொத்தமா நம்ம 10 கொஷின்ஸ் பார்க்க போறோம். இதுல அசன் ரீசன், பிக்சர், அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங், ஸோ கான்செப்ட் பேஸ்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா போதி பார்க் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளோட உங்களுக்கு வந்து ஒரு ஆப் கிடைக்கும். இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய கொஷின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு கொஷின் ப்ராக்டிஸ்க்குள்ள போகலாம். ஸோ 41st கொஸ்டின், ஃபங்கை ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஸோ ஃபங்கை அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ட்ரூ யூகேரியோட்ஸ் தான். ஸோ இவங்க யாரு? யூகேரியோட்ஸ். ஸோ யூகேரியோட்ஸ் அப்படின்னா தட் இஸ் யூனா ட்ரூன்னு அர்த்தம். கேரியோட்ஸ் அப்படின்னா உண்மையான உட்கரு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்கஸ்ன்றவங்க என்ன மாதிரி நியூட்ரிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூர்லி ஹெட்டிரோட்ரோப் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அர்த்தம். ஃபங்கஸ்னா யாரு? பியூரா வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸா இருப்பாங்க. இந்த ஹெட்டிரோட்ரோப்ஸ்லயும் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் நிறைய ஃபங்கஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸா இருப்பாங்க. அது என்ன சார் சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா? ஸோ தே வில் சர்வைவ் ஆன் த டெட் அண்ட் டீகே மெட்டீரியல். இறந்து போன மக்கி போகக்கூடிய பொருட்கள் மீது வாழறவங்களுக்கு பேர் வந்து சாப்ரோஃபைட்ஸ், சாருண்ணிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஃபங்கை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து மைக்காலஜி. ஓகே. ஸோ ஃபங்கை பத்தி படிக்கிற படிப்பு என்னது? மைக்காலஜி. ரைட். ஸோ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபங்கை ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப். ஃபங்கஸை எப்படிலாம் சார் கிளாசிஃபைட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ புக்ல வந்து நமக்கு பேஸ்ட் அப்பான் தேட் ஸ்போர் ப்ரொடக்ஷன், பேஸ்ட் அப்பான் தேட் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல் ஸ்போர் ப்ரொடக்ஷன்ஸை வச்சு 4 கிளாஸஸ் பிரிச்சிருப்பாங்க. அது இல்லாம ஸோ பேஸ்ட் அப்பான் தேட் மார்ஃபாலஜிக்கல் கேட்டகரிஸ். ஸோ மார்ஃபாலஜி வெளியில இருந்து பாக்குறதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கு அதை வச்சு ஃபங்கஸை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஈஸ்ட், சாக்கரோமைசஸ் செரிவிசியன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஈஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸ்ட் லைக் ஃபங்கை, ஈஸ்ட் லைக் ஃபங்கை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டைமார்பிக் ஃபங்கை, டைமார்பிக் ஃபங்கை. ஸோ இது வந்து எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தி டெம்பரேச்சர் தே ஆர் சர்வைவிங் அண்ட் பேஸ்ட் அப்பான் தி மார்ஃபாலஜி. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து மோல்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ மோல்டு அப்படின்றவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூ ஃபங்கஸ் அப்படி சொல்லுவோம். உண்மையான ஃபங்கஸ் அப்படின்னா யார் அர்த்தம்? மோல்டு அப்படி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இஸ் ரைட் ஃபங்கஸோடைய கேட்டகரிஸ்ல வருவாங்க. மைசிலியம் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் தே ஆர் தர் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஆயிருப்பாங்க. சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து மார்ஃபாலஜிக்கல் பேஸ்ட் ஆஃப் ஆன் த கிளாசிஃபிகேஷன் சொல்றாங்க. இது மார்ஃபாலஜி. எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் அப்பான் தி செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல் ஸ்போர். ஏசெக்சுவல் ஸ்போர்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர், குருண்டியோஸ்போர், ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ செக்ஷுவல் ஸ்போர்ல ஜைகோஸ்போர், ஊஸ்போர் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ஸ் இருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஸ்போர் ப்ரொடக்ஷன் they are classified into 4 different classes, that is ascomycetes, that is phycomycetes, ascomycetes, deuteromycetes and then basidiomycetes. Okay, so fungi are classified on the basis of morphology of mycelium. Sir, mycelium அப்படினா என்ன சார் அப்படினா thread மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரைட். நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபே அப்படி சொல்லுவோம். ஐஃபே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஃபேலாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா they will join together. ஸோ நிறைய ஐஃபே இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியம். குரூப் ஆஃப் ஐஃபேக்கு பேர் என்னது? மைசீலியம். மைசீலியத்தோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்று வந்து செப்டேட், இன்னொன்று வந்து ஏ செப்டேட். செப்டேட் அப்படின்னா என்ன இருக்கும்? குறுக்கால வால் இருக்கும். ஏ செப்டேட் அப்படின்னா இந்த மாதிரி வால் இல்லாம இருக்கும். வால் குறுக்கு சுவர் இல்லாம இருப்பாங்க. ரைட். செப்டேட் அண்ட் ஏ செப்டேட். கொயினோசைட்டிக் அப்படி சொல்லுவாங்க. கொயினோசைட்டிக், சினோசைட்டிக் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரைட், இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி வால்ஸ் தோஸ் ஆர் பிரசன்ட். ஸோ மைசீலியத்தை வச்சு பிரிக்கிறாங்களா? எஸ். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் என்ன இருக்காது? கிராஸ் வால் இருக்காது. ஃபைகோமைசிட்டஸ் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஓகே. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடிஸ். சார் ஃப்ரூட்டிங் பாடிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இது வந்து நீங்க ஒரு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு வச்சுங்களேன்.
ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்பொராஞ்சியோ ஃபோர் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படி சொல்றோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். எத்தனை மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கு? ஒன்று வந்து செக்ஷுவல் ஸ்போர் இருக்கு, இன்னொன்று வந்து ஏசெக்சுவல் ஸ்போர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எத்தனை கிளாஸாக பிரிக்கிறோம்? 4 கிளாஸாக பிரிக்கிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தட் 41st கொஸ்டின்ஸுக்கு 4th ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின். ஸோ ஹியர் டைகேரியோஃபேஸ் ஆர் டைகேரியான் ஃபார்மேஷன்ஸ் இஸ் ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப். சார் ஜென்ரலாக டைனா எத்தனை? 2. கேரியோனா நியூக்ளியஸ்னு இப்போ தான் சொன்னேன். ஓகேவா? ரைட். டை. ஸோ ஜென்ரலா ஒரு செல்லுக்குள்ள எத்தனை நியூக்ளியஸ் இருக்கணும்? ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கணும். இதான் ஜென்ரல் ரூல்ஸ். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் தே வில் பி நம்பர் வில் பி டிஃபர்ஸ். ஸோ இப்போ இது வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். ஒரு செல்லுக்குள்ள என்னது? ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. எஸ் சார். ஸோ அதுவே ஒரு செல்லுக்குள்ள 2 இல்ல 3 இல்ல 4 அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியை அப்படி சொல்றோம். என்ன சொல்றோம்? நியூக்ளியை. ஸோ இது எப்போ நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியோகைனசிஸ். நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆயிடுச்சு, ஆனா என்ன நடக்கல? செல் டிவைட் ஆகல, சைட்டோகைனசிஸ் நடக்கல. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வருவாங்க. டைகேரியோஃபேஸ் ஆர் டைகேரியான் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆஃப் இஸ் எ ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப். யாரோடைய ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இந்த டைகேரியோஃபேஸ் ஆர் டைகேரியான் இந்த ஃபங்கஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஐஃபேன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னது? ஒரு ஐஃபே. ரைட். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஐஃபே இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த ஐஃபே வந்து இந்த ஐஃபே கூட ஜாயிண்ட் ஆகுது. ரைட். ஓகே, இது என்னது? செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பாலின பெருக்கத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஃபேவும் தட் மீன்ஸ் மைசிலியமும் அடுத்த ஒரு மைசிலியம், ஒரு ஐஃபே. தட் மீன்ஸ் ஐஃபேனா சின்னதா இருக்குது, மைசிலியம்னா குரூப்பா இருக்குது. ஸோ ஒரு மைசிலியத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இன்னொரு மைசிலியத்தோட நியூக்ளியஸ் கூட தட் இஸ் ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இஸ் இட் ரைட்? ரெண்டுமே கம்பேட்டபிளா இருக்கும். கம்பேட்டபிள் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ பெனிசிலியம்னா பெனிசிலியம் தான், ஸோ ஆஸ்பெஜிலஸ்னா ஆஸ்பெஜிலஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ இதுல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு செல்லுக்குள்ளவே எத்தனை நியூக்ளியஸ் இருக்க போது? 2 நியூக்ளியஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? டைகேரியோஃபேஸ் ஆர் டைகேரியான்னு சொல்றோம். ஸோ இது யாருடைய ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருடைய ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ். ஒன்று வந்து ஃபைகோமைசிட்டிஸ். எல்லா ஃபங்கஸுக்கும் வராது. ஃபைகோமைசிட்டஸ் அண்ட் அஸ்கோமைசிட்டஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 பேருக்கு தான் இந்த மாதிரி டைகேரியோட்டிக் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பொருந்தும். ஸோ அப்போ 42க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஒன்லி பெசிடியோமைசிட்டஸ் வராது, அஸ்கோமைசிட்டஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டஸ் வராது. ஓகே, பெசிடியோமைசிட்டஸ் வராது. யார் 2 பேர் வருவாங்க? ஃபைகோமைசிட்டஸ்க்கும் அஸ்கோமைசிட்டஸ்க்கும் என்ன இருக்கு? டைகேரியான் அல்லது டைகேரியோ ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கிறது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 43rd கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். ரைட். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி ஸ்டடிட் ஃபங்கை இண்டதுல நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ ஹியர் ஒன் இஸ் ஃபைகோமைசிட்டஸ் அப்படி சொல்றாங்க. ஃபைகோமைசிட்டஸ். சார் ஃபைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? ஜென்ரலா இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்க சில டைம்ஸ் பிரிச்சு பார்க்கலாம். ரைட். ஸோ ஹியர் இங்க பாருங்க, ஃபைக்கோ அப்படின்னா ஃபைக்காலஜி. ஃபைக்காலஜி அப்படின்னா ஆல்கே பத்தி படிக்கிறது. ஸ்டடி அபவுட் த ஆல்கே. ரைட். மைசிட்டஸ் ஆர் மைசிலியம் ஆர் மைக்கோ அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் இட் கோயிங் டு பி ரிலேட்டட் டு தட் ஃபங்கை அப்படி சொல்றோம், பூஞ்சை பத்தினது. ஸோ இப்போ ஃபைகோமைசிட்டஸ் அப்படின்னா யார் மாதிரியான ஃபங்கஸ்? ஃபைகோனா சொல்லியிருக்கோம், ஆல்கேன்னு சொல்லிக்கிறோம். இங்க ஏன்னா ஆல்கேன்னு வருதா பாருங்க. எஸ். ஸோ ஏக்கு வந்து செகண்ட்ல ஆல்கல் ஃபங்கஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஏக்கு 2 எங்கெங்க வருதுன்னு பாக்குறோம். ஸோ இப்போ ஏக்கு வந்து இது 2 தான் வருது, 3rd 4th வரல. ஒமிட் பண்ணிடணும், இந்த ஆப்ஷனுக்குள்ள போகக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்டஸ். ஆஸ்க் இங்க பாருங்க, ஆஸ்க். ஸோ இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாக் அப்படின்னு வரும். என்னது? சாக். ஆஸ்க்னா சாக். சாக்னா பை மாதிரின்னு அர்த்தம், பை போன்ற அப்படின்னு அர்த்தம். அஸ்கோமைசிட்டஸ் அப்படின்னா சாக் ஃபங்கஸ் அப்படி சொல்றோம். ரைட். ஆஸ்க், சாக். ஸோ அப்போ பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பெசிடியோமைசிட்டஸ். பெசிடியம். இஸ் இட் ரைட்? பெசிடியம். பெசிடியம் அப்படின்றது என்னன்னா இஸ் இட் கோயிங் டு பி கிளப் அப்படின்னு அர்த்தம். கிளப் ஃபங்கஸ் பேர் என்ன வச்சுட்டாங்க? பெசிடியோமைசிட்டஸ். சிக்கு வந்து 4th. ஸோ டியூட்ரோமைசிட்டஸ் வந்து ஃபங்கை இன்ஃபர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஏன் சார் அப்படின்னா இதுல என்ன இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னா, செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் நாட் ஃபவுண்ட். அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேல இருக்கு இல்லையா 3 கிளாஸஸ்,
ஃபைகோமைசிட்டஸ், அஸ்கோமைசிட்டஸ், டிசிடியோமைசிட்டஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள எடுத்து போய் வச்சிருவாங்க. டியூட்ரோமைசிட்டஸ் அப்படின்றது முழுமை பெறா பூஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதுல இது வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கல, செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கல, செக்ஷுவல் ஸ்போரை தெரியல. ரைட். ஸோ இப்போ பாக்குறோம். ரைட். ஏக்கு 2, பிக்கு வந்து 1. ஸோ பிக்கு வந்து 1 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 3. ஸோ 43rd கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 44th கொஸ்டின். ஸோ many fungi are dash associating with the photosynthetic organism to form mycorrhizae or lichens. ஸோ photosyntheticனா என்னது? அவங்களால என்ன பண்ண முடியும்? ஃபுட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆட்டோட்ரோஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆட்டோட்ரோப்ஸா இருப்பாங்க. ரைட். ஓகே. ஸோ மைக்கோரைசே. ஸோ மறுபடியும் பாருங்க, பிரிக்கிறோம். மைக்கோன்னு அர்த்தம் ஃபங்கஸ். மைக்கோன்னு அர்த்தம் ஃபங்கை. ரைசே அப்படின்னா ரூட்னு அர்த்தம். ஹையர் பிளான்ஸ் உடைய ரூட் கூட ஃபங்கஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க. மைக்கோரைசே. ஸோ இந்த லிச்சன்ஸ் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்கம்மா. ஒருத்தர் வந்து ஃபங்கஸ், இன்னொருத்தவங்க வந்து ஆல்கே. ஸோ இது ரெண்டுமே பெனிஃபிஷியலா சார்? ஃபங்கைக்கும் ரூட்டுக்கும் பெனிஃபிஷியலா? எஸ். ஸோ பிளஸ் 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 பிளஸ். ரைட். ஃபங்கை வந்து வாழ்வதற்கான இடம் கொடுக்கும். இது ஃபங்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆல்கே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். யாருக்கு? ஆல்கேக்கு. ஆல்கே என்ன பண்ணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு அதற்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்கே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸா இருப்பாங்க. இங்க பாருங்க, ரூட் வந்து போட்டோ, தட் மீன்ஸ் பிளான்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணதோடைய எக்ஸுடேட்ஸை யார் பயன்படுத்துவாங்க? ஃபங்கஸ் பயன்படுத்துவாங்க. இந்த ஃபங்கஸ் நிறைய பெனிஃபிஷியல் ரோல்ஸை வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. they will absorb the water, they will solubilize the phosphate, they will protect the root from the desiccation, they will adverse environments. மோசமான சூழ்நிலைகள்ல பிளான்ட்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒர்க் செய்யறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்கஸ். ரைட். ஓகே. ரைட். ஸோ அப்போ ரெண்டுமே பிளஸ் பிளஸ்னு வரும்போது பேராசிட்டிக்கா கிடையாது. பேராசிட்டிக் அசோசியேஷன் அர்த்தம் பிளஸ் மைனஸ். யாருக்கு நல்லது? பேராசைட்டுக்கு நல்லது. யாருக்கு ஹார்ம்ஃபுல்? ஹோஸ்டுக்கு ஹார்ம்ஃபுல். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. சிம்பயோட்டிக், சிம்பயோட்டிக், மியூச்சுவலிசம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பிளஸ். ஸோ இங்க பாருங்க 2 பேருக்குமே நன்மைகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா சிம்பயோட்டிக் அசோசியேட்டிங் அப்படின்றது கரெக்டா வரும். போட்டோசிந்தட்டிக் அசோசியேஷன் யார்? ஃபங்கை போய் போட்டோசிந்தசிஸ் பண்ணுமா? பண்ணாது. சாப்ரோஃபைட்ஸா? ஃபங்கை சாப்ரோஃபைட்ஸ் தான். பட் இவங்க உயிரோட இருக்கவங்கள கூட போய் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க மாட்டாங்க. சாப்ரோஃபைட்ஸ் என்ன சொன்னா? சாப்ரோபிக்னு போட்டுருக்காங்க. இது சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டெட் அண்ட் டிகே மெட்டீரியல்ஸ், இறந்து போன தாவர விலங்குகள் மீது சர்வைவ் ஆனது அவங்க பேர் என்னது? சாப்ரோஃபைட்டிக். அப்போ போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் மைக்ரோரைசா லிச்சன்ஸ் அப்படின்றது அசோசியேஷன். உயிரோட இருக்கக்கூடிய ஃபங்கஸ், உயிரோட இருக்கக்கூடிய பிளான்டோட ரூட், உயிரோட இருக்கக்கூடிய ஆல்கே, உயிரோட இருக்கக்கூடிய ஃபங்கஸ். ஸோ அது அசோசியேஷன் அப்படின்றது சிம்பியோட்டிக் அசோசியேஷன். 44th வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 45th கொஸ்டின். Select the correct statements below that correctly apply to the kingdom fungi. Kingdom fungi is the third kingdom of five kingdom concept. R.S. Whittaker 1969ல five kingdom concept அப்படின்றத ப்ரொபோஸ் பண்றாரு. 5 different properties வச்சு, சரியா? 5 வெவ்வேறு பண்புகளின் அடிப்படையில் கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ரைட். Some fungi form the beneficial interrelationship with the plants. Yes sir. இப்பதான் பார்த்தோம். மைக்கோரைசா இருக்காங்க. என்னது? மைக்கோரைசா. என்னென்ன மைக்கோரைசா இருக்கு தெரியுங்களா? எக்டோ மைக்கோரைசா, எண்டோ மைக்கோரைசா, எண்டோ மைக்கோரைசா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்காங்க. வேம் சொல்லுவாங்க. வேம் ஃபங்கை, வெசிகுலர், ஆர்பஸ்குலர், மைக்கோரைசல் ஃபங்கஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்காங்க. சம் ஃபங்கை ஃபார்ம் பெனிஃபிஷியல் இன்டர்ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட்ஸ். ரைட். ஸோ கரெக்ட்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. செகண்ட், சர்டன் ஃபங்கை ஆர் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். எஸ் சார். ஸோ ஃபங்கஸ் முதல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்ன ஃபங்கஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு? பெனிசிலியம் நோட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜினம், இந்த மாதிரி ஃபங்கஸ் தான் என்ன பண்றாங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை குரூப் ஆஃப் ஆர்கானிசம் which is going to kill or retard the another group of organism. ஒரு வகையான நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற வேதிப்பொருளானது மற்றொரு வகையிலான உயிரினங்களினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அல்லது கொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? நோய் எதிர்ப்பொருள்னு சொல்றோம். இது பூஞ்சைகள்ல கிடைக்குதா சார்னா? எஸ், கிடைக்கிறது. ரைட். தட் இஸ் இட். செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். The fungal life cycle typically includes a spore stage, especially. Yes sir. So என்னென்ன ஸ்போர்லாம் இருக்கலாமா? asexual ஸ்போர் இருக்கலாம், அடுத்தது sexual ஸ்போர் இருக்கலாம். Both types of spores are produced in that particular organism except Deuteromycetes. Deuteromycetes தவிர மற்ற 3 கிளாஸ்லயுமே என்ன நடக்குது அப்படின்னா sexual mode of reproduction, that is spores இருக்காங்க, asexual spores இருக்காங்க. சரியா? ரைட். இதுவுமே ரைட். ஸோ அப்போ 45th வந்து 4th ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 46th.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனடிக் ஒர்க். ஓகே, ஸோ கீழே ஏதோ ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கானிசத்துல யார் வந்து அதிகமா பயோகெமிக்கல்னா உயிர் வேதியியல்னு அர்த்தம். ஸோ ஜெனட்டிக்கல் ஒர்க்ஸ்னா தட் இஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ அதை பத்தின ரிசர்ச் பண்றதுக்கு எந்த ஃபங்கஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகாரிகேஸ்ன்றது இஸ் இட் கோயிங் டு பி கம்மிங் அண்டர் தட் பெஸ்டியோமைசிட்டஸ் கிடையாது, ஆல்டர்னேரியா இதுவும் கிடையாது, மியூக்கர் அதுவும் வராது. ஸோ யார் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா நியூரோஸ்போரா. ஸோ நியூரோஸ்போரா எங்க இருக்காங்க? ஆஸ்கோமைசிட்டஸ்ல இருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நியூரோஸ்போரா ஆர் ஜென்ரலி யூட்டிலைஸ்ட் இன் தட் பயோகெமிக்கல் ரிசர்ச் as well as genetical research. POIக்கு கேட்டிருக்காங்க, இஸ் இட் ரைட்? ஸோ நிறைய டைம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூரோஸ்போரா. நெக்ஸ்ட் 47. ஸோ ஐடென்டிஃபை த கிவன் டயக்ராம். ஸோ 2016 2016 2015 அந்த மாதிரி ரீஜன்ஸ் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பிக்சர்ஸ் வந்து நீட் எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. ஸோ எப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கேட்கணும்னு முடிவு பண்றாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அகாரிகஸ் எல்லாருமே தெரியும், பயாலஜி படிச்சு தெளிவா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதை அகாரிகஸ் கொடுத்துட்டு அதனுடைய சேலன் ஃபீச்சர்ஸ் கூட கேட்கலாம். இந்த அகாரிகஸ்ன்றது பெஸ்டியோமைசிஸ்ல போவாங்க, பெஸ்டியம் உற்பத்தி பண்ணுவாங்க, பெஸ்டியோ கார்ப் உற்பத்தி பண்ணுவாங்க, பெஸ்டியோ ஸ்போர்ட்ஸ் உற்பத்தி பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டெட் அண்ட் டிகே மெட்டீரியல்ஸ்ல வளருவாங்க, ஃப்ரூட்டிங் பாடிஸை உற்பத்தி பண்ணுவாங்க, எடிபிள் அந்த மாதிரி பண்புகள் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும் ஜென்ரலா. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாரு? அகாரிகஸ். ஸோ இங்க வந்து மியூக்கர்னு கொடுத்துறாங்க, அஸ்பர்ஜிலஸ் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 2 ஆப்ஷன் வராது. ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணை முடினீங்கன்னா போடலாம், ஆஸ்பர்ஜிலஸ் போடலாம். ஸோ பாக்குறதுக்கு சன்ஃபிளவர் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பு கீழே பார்க்கும்போது சன்ஃபிளவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? ஆஸ்பர்ஜிலஸ். ஸோ அப்போ செகண்டுக்கு வந்து இங்க மியூக்கர்னு கொடுத்துறாங்க, கண்டிப்பா வராது. ஸோ சாரி, அகாரிகஸ் தட் இஸ் ஆஸ்பர்ஜிலஸ். இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஆஸ்பர்ஜிலஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வராது இல்லைங்களா? அப்போ தேர்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அகாரிகஸ், செகண்ட் வந்து ஆஸ்பர்ஜிலஸ், ஆட்டோமேட்டிக்கலா தேர்ட்னா வந்துடும் மியூக்கர். ஸோ மியூக்கர் அப்படின்றவங்க ரைசைட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஜென்ரலா they will form the mycelium. Okay, right? So சின்ன சின்னதா only ஸ்போர் மட்டும் வச்சிருப்பாங்க. not they will be emerged as a sunflower structures or அந்த breast like structures அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க. இதுக்கு பேர் தானே அது மியூக்கர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரைசோபஸ் அப்படின்றவங்க கீழே ரைசைட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இங்க 47th கொஸ்டின்ஸுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 48th கொஸ்டின், இஸ் இட் ரைட்? மேட்ச் த ஃபாலோவிங், ரைட்? ஸோ ஹியர் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவான்ஸ் பத்தின சில விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. புரோட்டோசோவாக்கள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமீபாய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அமீபா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோபொடியா ஞாபகத்துக்கு வரும். சூடோபொடியா பொய்க்கால்கள் வச்சு லோகோமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருமே தெரியும். ஸோ இங்க பாக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஸோ மூ வயா வித் சூடோபொடியா, எஸ். ஸோ ஃபிளஜெல்லேட்டட், ஃபிளஜெல்லா அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி தி லோகோமோட்டிவ் ஆர்கன், ரைட்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல் போன்ற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கா பாருங்க, ரைட்? ஸோ அப்போ இங்க எதுவும் கொடுக்கல, இஸ் இட் ஃபிளஜெல்லான்னு போட்டு அந்த மாதிரி ரிலேட்டட்னா ஒரு வார்த்தை இல்லை. பட் இந்த ஃபிளஜெல்லா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்பனோசோமா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவால இருப்பாங்க. ட்ரிப்பனோசோமா குரூசி, ட்ரிப்பனோசோமா புரூசி, 2 பேர் இருக்காங்க. ட்ரிப்பனோசோமா குரூசி அண்ட் தென் ட்ரிப்பனோசோமா புரூசி. ஸோ இது 2 புரோட்டோசோவாக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை வந்து தட் இஸ் உறக்க நோய் அப்படி சொல்லுவாங்க. ஸ்லீப்பிங் சிக்னஸ், உறக்க நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணுவாங்க. ஃபிளஜெல்லா இருக்குமா சார்னா இருக்கும். ட்ரிப்பனோசோமால என்ன இருக்கும்? ஃபிளஜெல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சிலியேட்டட். சார் சிலியா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு லோகோமோட்டிவ் ஆர்கன் தான், லோகோமோட்டிவ் ஆர்கன். பட் இட் இஸ் நாட் லைக் திஸ். யாரை விட சின்னதா இருப்பாங்க அப்படின்னா ஃபிளஜெல்லா விட சின்னதா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டைனியா இருப்பாங்க, குட்டியா இருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கானிஸ்ட பேரமிசியம்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா they will be formed thousands of flagella இருக்கும், thousands of cilia இருப்பாங்க, ரைட்? they will form the gullets also, ரைட்? ஸோ ட்ரிப்பனோசோமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதுல என்ன இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளஜெல்லா இருப்பாங்க. ட்ரிப்பனோசோமாவுக்கு என்ன இருப்பாங்க? ஃபிளஜெல்லா இருப்பாங்க, ரைட்? ஸோ சிலியேட்டடுக்கு சுத்தி சிலியா இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள குல்லட் இருப்பாங்க, ரைட்? தட் இஸ் thousands of cilia form the gullet. இது வழியா தான் ஃபுட் வந்து உள்ள போயிட்டு வெளில வருவாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்போரோசோவான். ஸ்போரோசோவான் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் தி ஆர்கானிசம். எதனுடைய ஆர்கானிசம் அப்படின்னா பிளாஸ்மோடியம்.
ஸோ பிளாஸ்மோடியம் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? மலேரியா. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரசைட்ஸ் வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? மலேரியல் டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ இன்ஃபெக்சியஸ் ஸ்போர் ஸ்டேஜ், அதுக்கு பேர் நம்ம சொல்றோம் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க, அதுக்கு பேர் தான் ஸ்போரோசோவான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு புரோட்டோசோவான்ஸ் அல்லது பேரசைட்ஸ் வந்து ஸ்போரோசோவான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்கன்னா ஸ்போரோசோவான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்போரோசோவான்ஸ். ஸ்போர் மாதிரி, தட் இஸ் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்போரோசோவான்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ அமீபாய்டுனா மூவ் வயா சூடோபோடியா, ஏக்கு வந்து 2 வரணும். எஸ் சார், எஸ் சார், ஏக்கு வந்து 2 வரணும். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ பி ஃபிளஜெல்லேட்டட் ட்ரிப்னோசோமா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வருது, பிக்கு வந்து 1 வரணும். ரைட், 2 ஆப்ஷனுமே வரும். நெக்ஸ்ட் சிலியேட்டட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா இஸ் ஃபார்ம் த குல்லட், சிக்கு வந்து 3 கொடுத்துறாங்க, வராது. சிக்கு வந்து 4. அண்ட் தென் ஸ்போரோசோவான் பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர்ஸ் வருவாங்க. ரைட், த செகண்ட் ஆப்ஷன். 48க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 49th. ரைட், புரோட்டோசோவான்ஸ் ஆர் ஹெட்டரோட்ரோபிக். எஸ் சார். சார் புரோட்டோசோவான்றது புரோட்டிஸ்டா கிங்டத்துல வரக்கூடிய ஹெட்டரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், எஸ்பெஷலி தட் அனிமல் மாதிரியான ஒரு விஷயங்கள். ரைட், ஹெட்டரோட்ரோப்ஸ், அனிமல் லைக். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? ஜோவான்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க? ஜோவான்ஸ். புரோட்டோ அப்படின்னா புரோட்டிஸ்டா கிங்டத்துல வராங்கன்னு அர்த்தம். ஜோவான்ஸ் அப்படின்னா அனிமல் மாதிரின்னு அர்த்தம். அப்போ புரோட்டோசோவான்ஸ் ஆர் ஹெட்டரோட்ரோபிக். எஸ், எஸ்பெஷலி. குட். நெக்ஸ்ட் அசன். ரைட், தே ரீசன் வந்து என்ன சொல்றாங்க? தே ஃபீட் ஆன் அதர் ஆர்கானிசம் எய்தர் பை பிரிடேஷன்ஸ் ஆர் பேராசிட்டிசம். ரைட், இந்த புரோட்டோசோவாக்கள் பெரும்பாலும் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசைட்ஸாக தான் இருப்பாங்க. ரைட், நிறைய புரோட்டோசோவாக்கள் வந்து பெரும்பாலான ஸ்டேஜில் இருப்பாங்க, பேராசைட்ஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து பிரிடேஷன் பண்ணுவாங்க, மற்ற உயிரினங்களை கொன்று அதை சாப்பிடுவாங்க. ரைட், பிரிடேஷன்ஸ் அப்படின்றாங்க. ரைட், ஸோ ஹெட்டரோட்ரோபிக்னா அர்த்தம் தே ஆர் டிபெண்டிங் ஆன் த அதர்ஸ். என்ன சொல்லிக்கிறாங்க? அதர் ஆர்கானிசம்ல பேராசைட்ஸாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அசஸனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுதா? எஸ்பெஷலி எஸ், புரோட்டோசோவான்ஸ் ஆர் ஹெட்டரோட்ரோபிக் பிகாஸ் தே ஃபீட் ஆன் தர் ஆர்கானிசம் எய்தர் பை பிரிடேஷன்ஸ் ஆர் பேராசிட்டிசம். 10. ஸோ ரெண்டுமே ரைட், எக்ஸ்பிளனேஷனும் பண்ணுது. ரைட், so both assertion and reasons are true, and reason is the correct explanation for that assertion. So last question of the day, 50th question. 50th questions. Identify the pair which it does not correctly match the organism. Does not னு சொல்லிட்டாங்க, சரியா பொருந்தல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? யூக்ளினைட்ஸ். ஸோ யூக்ளினைட்ஸ் என்ன பண்ணுவாங்க? சன்லைட் இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க, சன்லைட் இல்லாத போது they will form that one சின்ன சின்ன அனிமல்ஸ் எங்கள் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. ரைட், ஸ்மால் ஜூ பிளாங்டன்ஸ் இருக்குல்லையே, அவங்கள சாப்பிட்டு இருப்பாங்க. ரைட், பொசஸ் பிக்மெண்ட்ஸ் ஐடென்டிக்கல் டு த ஹையர் பிளான்ஸ். எஸ் சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூக்ளினைட்ஸ்ல ஹையர் பிளான்ஸ்ல இருக்கிற மாதிரியே பிக்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளஜெல்லேட்ஸ், யூக்ளினைட்ஸ் வச்சிருப்பாங்க. லோ லெவல், அதுக்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டு. ரைட், ஓகே. ரைட், யூக்ளினைட்ஸ்ல வந்து பிக்மெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஹையர் பிளான்ஸ்ல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. கரெக்ட். டைனோஃபிளஜெல்லேட்ஸ் 1 ஃபிளாஜெல்லம். அப்போ டைனா எத்தனை? 2. அதுல 1 சொல்லிடுறாங்க. ஃபிளாஜெல்லம் அப்படின்னா சிங்குலர்னு அர்த்தம். 1 ஃபிளாஜெல்லம் லைஸ் இன் எ ஃபரோ between the wall plates. இது ஒரு வால், அப்புறமா இது ஒரு வால் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் 2 வால் இருக்கும். ரைட், இதுக்கு நடுவுல ஒரு ஃபிளாஜெல்லா போயிட்டு இருப்பாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி போறதுக்கான சான்சஸ் இருக்கா? எஸ் சார். ஒன்று வந்து லாஞ்சிடியூடில் இருக்கும், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. ரைட், ஸோ டைனோஃபிளஜெல்லேட்ஸ்ல ஒரு ஃபிளாஜெல்லம், ஃபரோ 2 பிளேட் இருக்கும். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்குமா சார்? எஸ், டைனோஃபிளஜெல்லேட். கரெக்ட். ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ் அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஃபங்கஸ் மாதிரி. ஸோ மோல்ஸ்னா என்ன சொன்னா? இஸ் இட் ரைட்? ட்ரூ ஃபங்கஸ் மாதிரி அப்படின்னு சொன்னோம். ஸ்லைம்னா அர்த்தம் ரொம்ப கம்மி. இஸ் நாட் ட்ரூ ஃபங்கஸ். ஓகேவா? யூனிசெல்லார் தான், பட் இட் இஸ் நாட் எ ட்ரூ ஃபங்கஸ். மைசிலி மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் பண்ணல. இஸ் ரைட்? தே வில் ஃபார்ம் தேட் இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர்ஸாக ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஃபார்ம் ட்ரூ வால்ஸ் ஒன்லி இன் த ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்றது எப்போ உருவாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல பிளாஸ்மோடியம் வந்து என்ன மாறும்? ஃப்ரூட்டிங் பாடிஸா மாறும். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா ஸ்போர் வச்சிருப்பாங்க. ரைட், இந்த ஸ்போர்ல என்ன இருக்கும்? ட்ரூ வால்ஸ் இருக்கும், உண்மையான செல் சுவர்கள் காணப்படும். எஸ் சார். அப்போ தேர்டு ரைட். புரோட்டோசோவான்ஸ். புரோட்டோசோவான்ஸ்னா யாரு? அனிமல் லைக் ஆர்கானிசம் அப்படி சொன்னா அனிமல் லைக் புரோட்டிஸ்டான்னு சொன்னா. ஓகேவா? செல் வால் மேட் ஆஃப் பெலிக்கல் சொல்லிக்கிறாங்க. நாட் அட் ஆல். ரைட், புரோட்டோசோவான்ஸ்ல என்ன இருக்காது? செல் வாலே இருக்காது. ஏன்னா அனிமல் செல் என்ன இல்ல, செல் வாலே இல்ல, பெலிக்கல் அப்படின்றது வராது. ஓகேவா? ஸோ டைனோஃபிளஜெல்லேட்ஸ்குள்ள வந்துருவாங்க. ரைட், ஸோ இதுல வராது. ரைட், செல் வால், டைனோஃபிளஜெல்லேட்ஸ், கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளஜெல்லேட்ஸ், யூக்ளினைட்ஸ்லாம் செல் வால் இருப்பாங்க. இங்க வந்து செல் வால் வந்து இல்லை. ரைட், ஸோ புரோட்டோசோவான்ஸ்ல செல் வால் மேட் ஆஃப் பெலிக்கல் அப்படின்றது தவறு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டுடே செஷன். ஸோ 50th வந்து 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த சேனலுக்கு முதல் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீட் 2026 நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்காக போதி பார்க்கின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.